உறுப்பினர் மதார் பத்ருதீன் அவர்கள் நீங்க பேச ஆரம்பிக்கலாம். மானிய கோரிக்கை மீது உறுப்பினர் மதார் பத்ருதீன் அவர்கள் பேசணுமா? மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர், மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு முதல் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பல மாதங்களாக அந்த போராட்ட களத்திலே இருந்தவன் என்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பாக ஒன்றிய அரசு பாஜக அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த திட்டம் கடந்த காலத்தில் நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தபோதும் கூட இந்த திட்டம் தேவையில்லை, இந்த திட்டம் மக்களுடைய வளர்ச்சிக்கு எதிரானது என்று அப்பொழுது அந்த போராட்ட களத்தில் இருந்தவன். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீர்களானால் இன்றைக்கு கூட அந்த ஊர் மக்கள் யாகனாபுரம், பரந்தூர் உள்ளிட்ட 20 கிராமங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து நன்றி சொல்ல வருகிறார்கள். நான் அதற்கு முன்பாக அந்த பகுதியில் இருந்தபோது எல்லாருக்குமே தெரியும், அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியும், எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த கிராமத்து மக்களை சந்தித்து அழைத்து மாண்புமிகு முதல்வர், அன்றைக்கு இருந்த முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடமே இதை சொல்லி, இந்த திட்டம் மக்களுக்கு எதிரானது, வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிரானது, மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள் அகதிகளாக மாற்றுவதற்கு தான் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அன்றைக்கே நாங்கள் எச்சரித்தோம். இன்றைக்கும் அதுதான் சொல்கின்றோம். அந்த திட்டம் மக்களுடைய வளர்ச்சி மிக முக்கியமானது. நீங்கள் மாநிலத்துடைய வளர்ச்சியை விட மக்கள் அந்த பகுதியில் இருக்கிற மண்ணின் மைந்தர்கள் மண்ணை விட்டு வெளியேற முயற்சிக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். அந்த பகுதி ஒரு சிறை வைக்கப்பட்ட பகுதியாக இருந்தது. நானே பலமுறை போக முடியவில்லை. 2 வீலரில் நான் போயிருக்கிறேன் அந்த பகுதியில். அப்படி பேரிகார்ட் போட்டு அந்த பகுதி முழுக்க அந்த பகுதியில் இருக்கிற கிராம மக்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் மாண்புமிகு முதல்வர் அவருடைய அறிவிப்பால். ஒரு தனியாருக்கு ஒரு விமான நிலையம் எடுத்துக் கொடுப்பதற்கு தான் இந்த வேலைகள் நடக்கின்றது. அதை அன்றைக்கே சொன்னோம். அதாவது ஒரு மாநில அரசு இன்னொரு விமான நிலையத்திற்கு நீங்கள் நிலத்தை எடுத்து கொடுக்குற வேலையை எதுக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் வைத்தோம். அதைத்தான் இன்றைக்கும் நாங்கள் அந்த நிலைப்பாடு தான் இருக்கிறோம். ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவருடைய இந்த அறிவிப்பு என்பது விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் வரவேற்கிறோம். அந்த பகுதியில் மக்கள் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வளர்ச்சி என்பது வேற எங்காவது வைத்துக் கொள்ளலாம். ஆனால் விவசாயிகளை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னதை போல கம்பன் கால்வாய், அதாவது பல ஏக்கர் நிலங்கள், விவசாய நிலங்கள், அத்தனை நிலங்களுமே பாதிக்கப்படுகின்ற வகையில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது, விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, மண்ணின் மைந்தர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள், யாரும் அகதியாக போகவில்லை என்பதை மட்டும் இந்த இடத்திலே சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருந்தாரு உயர்மட்ட குழு ஒரு கமிட்டி போட்டிருந்தோம் அப்படின்னு. ஏன் அப்போ இன்னைக்கு வர அந்த டேட்டாவை ரிலீஸே பண்ணல? ஆர்டிஐயில் யார் போட்டாலும் அது ரிஜெக்ட் தான் ஆகுது. ஏன் அதை இன்னைக்கு அவங்க ஓப்பனாக எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை? இது ஒரு இதை மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பரந்தூர் ரியல் எஸ்டேட்டுன்னு அவங்க அந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணி அந்த இடத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க. மாண்பு உறுப்பினர் மதார் பத்ருதீன் அவர்கள். நன்றி சொல்லி இல்ல குறுக்கீடு இல்லாம 24 நிமிஷம் உங்களுக்கு கொடுத்துட்டேன், போதுமானது. நன்றி சொல்லி முடிங்க. மாண்பு உறுப்பினர் டி ராமச்சந்திரன் இருங்க, அவர் இருங்க, ஒரு நிமிஷம் மாண்பு உறுப்பினர் ஆசிரியர் ஒரு நிமிஷம் இருங்க. மாண்பு உறுப்பினர் ராமச்சந்திரன். தலைவர்களே, பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் என்பதால் எங்களுடைய நிலைப்பாடு. தொடர்ந்து எங்களுடைய விவசாய சங்கம் 3 போகம் நெல் விளைகின்ற அந்த பகுதியில் விமான நிலையம் தேவையில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.